ஆண்டவருக்கு பிரியமா தான் நம்முடைய வாழ்க்கை துணை வந்துச்சான்னு யோசிக்கணும். நாமே தீர்மானம் பண்ணி, நாமே ஒரு காரியத்தை வைத்து, இதுதான் எனக்கு நல்லது என்று ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? இதுதான் தேவையில்லாத பாரம். அல்லேலூயா. தேவையில்லாத பாரத்தை நம்மளே என்ன செஞ்சுக்கூடாது? ஆண்டவர் இந்த இடத்துக்கு போகாதன்னு சொன்னா போகக்கூடாது. அங்க போய் நின்னுட்டு கர்த்தாவே கர்த்தாவேன்னா என்ன நடக்கும்? ஒண்ணும் நடக்காது. வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் எதை சொல்றாரோ அதை செய்து தேவையில்லாத பாரத்தை நம்ம என்ன செஞ்சுக்கூடாது? இழுத்துக் கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. ஆனா தாவீது அழகா சொல்றார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. இதனால நான் என்ன செஞ்சேன்? தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அது தேவனே அனுமதிக்கிறாரா ஒரு உபத்திரவத்தை, அதுல நீங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. அல்லேலூயா. ஒரு 3 காரியத்தை சொல்றேன். பிசாசே உங்க வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வந்தா அது மாற்றுவதற்கு தேவனால முடியும். அல்லேலூயா. தேவனே ஒரு பிரச்சனையை அனுமதிச்சிருக்கிறாருன்னா அவர் அந்த பிரச்சனையை மாற்ற முடியும். ஆனா நீயே ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டு அதை போய் ஆண்டவர்ட்ட மாத்தணும் கேட்டா மாத்த மாட்டாரு. கொஞ்ச நாளைக்கு அணுவின்னு விட்டுருவாரு.